அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசியாக இருக்கீங்க அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா, எந்த குணம் உள்ளவர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொது பலனாக. அதே போல எந்த ராசி எந்த லக்னத்தில் திருமணம் செய்தால் பெஸ்ட், எந்த ராசியில திருமணம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணவங்க தான். அதாவது ஏதோ ஒரு வகையில ரொம்ப கஷ்டத்துல பிறந்தா கூட, வறுமையில பிறந்திருந்தா கூட, தன்னுடைய முயற்சியால வாழ்க்கையில ஒரு 40 வயசுக்கு மேல நல்லா முன்னேறி இருப்பாங்க. வீடு வாகனம் இவற்றை அடைந்தே இருப்பார்கள். குறிப்பா இவங்களுக்கு இந்த லக்ஸூரியஸ் லைஃப் நோக்கி இவங்க பயணம் இருக்கோ அதை அடையவும் செய்வாங்க. அந்த வகையில கடுமையான உழைப்பாளிகள், நல்ல ஒரு வீடு சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட நல்லாவே இருக்கு. இந்த ரிஷபம் ராசியில பிறந்தவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பரந்த மனப்பான்மை, தாராள குணம் இருக்கும். நிறைய செலவு பண்ணுவாங்க. தன்னுடைய ஆடம்பரத்துக்காக, தன்னுடைய சுகத்திற்காக எவ்வளவு வேணாலே செலவு பண்ணுவாங்க. அதே அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் நிறையவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில ரொம்ப முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வேலை கேட்கறாங்க அப்படின்னாக்க வேலை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனாவது கரெக்டா கொடுத்தா நம்மளை நாடி வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் கொடுத்து உதவ முடியலனா கூட. ஆனா இவங்களுடைய கெட்ட நேரம் என்னன்னாக்க, இவங்க யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்களாலேயே மன வருத்தத்தை அடைவாங்க. நிறைய பேரை இவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு முதலாளியா இருக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்கனாக்க, தன்னுடைய தொழிலாளிகளை நிறைய பேரை வளர்த்து விடுவாங்க. தன்னுடைய தொழிலாளர்களை முதலாளிகளாக ஆக்க நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனா அந்த முதலாளி ஆன பின்னாடி நன்றி மறந்துடுவாங்க, இவங்களை மறந்துடுவாங்க. அப்ப ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் மன உறுத்தலோட சில கஷ்டங்களையும் சில வருத்தங்களையும் அடைவார்கள். அதுதான் இவங்க கிட்ட உதவி செய்து அதுல சில பாதிப்புகளையும் பெறுவாங்க. அதே போல எதிர்ப்பு, எதிரி அப்படின்னு வந்துட்டாங்கன்னாக்க இவங்க ஒரு வகையில அவங்கள முழுமையா எதிர்ப்பாங்க. ஒரு எதிரி வந்துட்டா, நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா முழுமையா எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ராசியில பிறந்தவங்க எந்த ராசியை ஈர்ப்பாங்க. இது ரிஷபம் என்பது நிலம் ராசி. இவங்க எந்த ராசியை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னாக்க, குறிப்பாக நீர் ராசியில பிறந்தவங்களை ஈர்ப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள், குறிப்பா காதலன் அல்லது காதலி அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா கூட அந்த ரிலேஷன் எந்த ராசியா இருப்பாங்கன்னாக்க இவங்களை சுத்தி நீர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. உதாரணமாக கடகம் ராசியா இருக்கலாம், அல்லது விருச்சிக ராசியா இருக்கலாம், அல்லது மீனம் ராசியாக இருக்கலாம். இவங்களால நன்மைகள் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு, நன்மைகள் உண்டு. அதே போல பாதகமும் உண்டு. என்ன பாதகம்னா மன உளைச்சல்கள், டென்ஷன், இதுதான் பாதகம். அதே போல இவர்களை சுத்தி கன்னிராசி நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்களே அல்லது மகரம் ராசி நண்பர்களும் இருப்பாங்க. இவங்களாலையும் சப்போர்ட் உண்டு, இவங்களாலையும் நன்மைகள் உண்டு. ஸோ இதெல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். இது கர்மா, இது விதிப்படி இவங்களால நன்மைகளும் ஏற்படும், பாதகத்தையும் அனுபவிப்பாங்க. சரி, இவங்க எந்த ராசியை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னாக்க, சமசப்தமமாக வரக்கூடிய ராசி விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியை மட்டும் இவங்க திருமணம் செய்யாம இருக்கணும். அடுத்தது தனுசு ராசி. ஆனா தனுசு ராசியை சில பேர் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். யாருக்கு அப்படின்னா காதல். மேக்சிமம் இந்த ரிஷப ராசி நண்பர்கள் நல்லா பாக்குறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில காதல் ஏற்படும், காதலும் சக்சஸ் ஆகும். அந்த காதலுக்காக போராடி சக்சஸ் பண்ணவும் வைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சில பேருக்குலாம் தனுசு ராசி வாழ்க்கை துணைவராக அமைந்துடுறாங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை என்னவோ நல்லா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ற மாதிரி இருக்கும், கருத்து வேறுபாடோடயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுல, பெரும்பாலும் சொல்றேன் நானு, சில பேருக்கு அந்த தோஷம் இருந்தால் அது பிரியக்கூடிய சூழ்நிலை வருது. பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பிரிந்து அவங்க பாதிப்பாங்கன்ற காரணத்தினால அவங்களை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டாவது வாழ்ந்துகிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவாது வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ ஏதோ ஒரு பாதிப்புகளை அடைந்தவராகவும் இருப்பார். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே அது கர்மா.
அதன் அடிப்படையில வந்து ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வாழ்க்கை துணிரால் சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது முக்கியமா வந்து சொல்ல போனாக்க இவங்க தாயார் மேல மிகுந்த பாசம் வச்சு இருக்கக்கூடியவர்கள். தாய் என்றாலே கோயில் கட்டாத குறைதான். தாயா தாரமா அப்படின்னாக்க தாயை தான் முன்னிறுத்துவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு பிடிக்காது. அதுவே வந்து கருத்து வேறுபாடை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில. அடுத்தது சகோதர சகோதரி, குறிப்பா சகோதரிகள் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. சகோதரிகள் சொல்றதையும் கேட்பாங்க. அதுதாங்க முக்கியமான விஷயம். முக்கியமா வந்து தாரம் சொல்றதை விட தன்னுடைய தாயார் மற்றும் சகோதரிகள் சொல்வதை மிகவும் கேட்பார்கள். அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். அதனால தாரத்தோட சில கான்ட்ரவர்சியல் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல இவர்கள் பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் வைக்கக்கூடியவர்கள். பாசத்தோட வளர்ப்பாங்க. அதுவும் குறிப்பா எந்த வகையிலன்னாக்க பிள்ளைகள்லாம் நல்ல பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும், வெல் டுடுவா இருக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளும் படிப்பாங்க, முன்னேறுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுல இவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக ஏதோ ஒரு விஷயத்துல செயல்படுவாங்க. குறிப்பா அவர்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு அது இவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுப்பார்கள். அதே போல இவர்களை பொறுத்தவரை நல்ல கம்யூனிகேஷன், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல கம்யூனிகேஷன் திறமை, நிறைய பேர்கிட்ட பழக்க வழக்கம் இருக்கும். இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியாது. நல்ல பப்ளிசிட்டி இவங்களுக்கு இருக்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய மறுபக்கம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குறிப்பா இந்த ராசிக்கு 7ஆம் பாவகம் என்பது விருச்சிகம். விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கோபம், உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். எமோஷனல் கேரக்டரா இருப்பாங்க. பொசசிவ் அதிகமா இருக்கும், ஓவர் பொசசிவ். தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தனக்கு மட்டும்தான், தன்னுடைய கணவன் அல்லது மனைவி தனக்கு மட்டும்தான் நினைப்பார். தொழில் காரணமாக கூட ரிஷபராசி நண்பர்கள் வேற யார்ட்டையாவது பேசனே இருந்தால் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுவே சண்டை பிடிப்பாங்க, சந்தேகம் வரும். சந்தேகத்தால சில பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு பிடிக்காது. அதனால ஒரு தற்காலிக பிரிவாவது இவருடைய வாழ்க்கையில ஏற்படுது. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும், அதாவது இவருடைய வாழ்க்கை துணைவர் குழப்பம், டென்ஷன், டைவர்ஷன் மைண்டும் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில மனதளவில் சில பாதிப்புகளோ அல்லது உடல் அளவில் சில பாதிப்புகளோ இவர்களுக்கு இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு நல்ல மனசு இருக்கும். நிறைய லவ் எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட நிறைய லவ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் அந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. தொழில் காரணமாக தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய டைமை வந்து செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு வகையில பணம், பொருளாதார வசதிகளை மேம்படுத்தி கொள்றதுக்காக கடுமையாக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுலதான் அதிக அக்கறையும் கவனத்தையும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிறதுல. ஆனாலும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரை அந்த அட்டாச்மெண்ட் தான் விரும்புறதுனால இவங்களுக்கு அதுவே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துறது. அந்த ஏமாற்றத்தால சில சந்தேகப்படுறது, சில பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது, சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. அதனால பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டுடுது. அதே போல ரிஷபராசி நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில வந்து சில பேருக்கெல்லாம் சொல்றேன், எல்லாருக்கும் கிடையாது, பொது பலனாதான் இதை சொல்றேன். சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் இதெல்லாம் கூட ஏற்படுது. காதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுது. பொதுவாகவே இவங்க பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவோடு இருக்கிறதுனால எதிர்பாலினரை ஈர்க்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அந்த வகையில வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட சில பேருக்குலாம் ஏற்படுது. அதுவும் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் தான். இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தோட விளைவுகள் தான். பொதுவாகவே ரிஷபராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்தவரை கொஞ்சம் எமோஷனல் மைண்டு, இன்பேலன்ஸா இருப்பாங்க. திடீர்னு வாய் விட்டு அழுதுருவாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப பொசசிவ் எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குவாங்க. இந்த கண்காணிப்பு வளையத்திற்குள்ள ரிஷபராசி நண்பர்கள் வரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கான அந்த டைவர்ஷன்றது, பிரிவுகள் என்பது வரக்கூடியது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் பாதிக்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும். எவ்வளவுதான் அவங்க வந்து இவங்களை வந்து பாதிக்கப்பட வச்சாலையும் தேல் போல கொட்டிக்கிட்டே இருந்தா கூட, ஆனாலும் அதற்காக மனம் தளராம அவங்களை காப்பாற்றக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. சோ அந்த வகையில வந்து ரிஷபராசி நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு பெரும்பாலும் பிரியறதில்ல. 90% அளவுக்கு பிரியறதில்ல. சப்போஸ் நீங்க ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க தனுசு லக்னத்தை தவிர்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சஷ்டகமா வந்தாலையும் துலாம் லக்னம் எல்லாம் கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஜாதக பொருத்தம் கம்பல்சரி பார்க்கணும். இப்போ நம்ம இது மட்டுமே கிடையாது, இதற்கு மேல வந்து கட்ட பொருத்தம் பார்க்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி சமசப்தம ராசியாக மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க.
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னாக்க விருச்சக ராசி அவாய்ட் பண்ணலாம். தனுசு ராசி சஷ்டகமா வருது, அவாய்ட் பண்ணலாம். இன்னும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குன்றதுனால சொல்றேன். மற்ற ராசிகளில் நீங்க வந்து மேரேஜ் பண்ணலாம். ஆனாலும் உங்க ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் இணைத்து பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் முக்கியம். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க மிருகசிரீச நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க வந்து உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறோம், அல்லது ஒரு ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்க மாசத்துக்கு 2 சஷ்டி திதி வருது. அதுல வந்து வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதியில இருந்து நீங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னாக்க காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்து குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக படிக்கிறது, நான்வெஜ் எடுத்துக்காம இருக்கிறது, முட்டை கூட சாப்பிடாம இருக்கிறது நல்லது. காலையில ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு பழம் பால் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. மதியத்துல சாப்பிடலாம், ஈவினிங் சாப்பிடலாம். ஆனா வந்து கம்பல்சரி ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பக்கமே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த 48 நாள் விரதம் முடிஞ்ச பின்னாடி பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு காலையில அந்த சன்னியாசி கோலத்துல இருந்து ராஜ அலங்காரம் வரலும் எல்லா அலங்காரத்தையும் பார்த்துட்டு அங்கேயே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வுகள் ஏற்படும். இதையே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகாதவங்க கூட வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வரனே அமையல அப்படின்றவங்க கூட இதை செய்யலாம். வரன் அமையும். 48 நாள் இது உண்மையா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்க நிச்சயமா சரியான வரன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து சனிக்கிழமை தோறும் வந்து நீங்க வந்து வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரும். ஒரு 5 வாரம் வந்து வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். வேலையில கூட முன்னேற்றம் வரும். எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அது கூட சக்சஸ் ஆகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.